ஐயா, சுவாமி எல்லார் கனவுலயும் வரதா நெறைய பேர் சொல்றாங்க. ஆ பக்தர்களுடைய அந்த கனவு நம்பிக்கைய பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தூங்குற சமயத்துலலாம் எதை பற்றி நினைக்கிறோமோ, எதை பற்றி எப்பயும் நினச்சிட்டே இருக்கோமோ, அது தூங்குற சமயத்திலே நம்ம மனசுக்குள்ளே நிழலாடும்ல. விடாமல் சுவாமியே நினச்சிக்கிட்டு இருந்தா, சுவாமியுடைய சொரூபம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நமக்குள்ளே வரும்ல. ஆனால் சாமி மட்டும் இல்லை, சாமியோடு சேர்ந்து பல விஷயங்கள் நினச்சா, நம்ம ராத்திரி தூக்கத்துலேயும் ஒரு குழப்பமான ஒரு கனவுகள் தானே வரும். சுவாமி கனவுல வருவார். எப்போ? பகலில் நீங்கள் நினச்சா. பகலில் நீங்கள் நினைக்காம, பகலில் நீங்கள் வந்து எப்பயுமே அவரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், கொஞ்சம் கூட சிரத்தையோடு அவரை நினைக்காம, ராத்திரி கனவுல மட்டும் வர்றாருன்னு சொல்கிறது வந்து உங்களை நீங்களே ஏதோ மிகப்படுத்தி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த ரூபத்தை வந்து நீங்கள் சுவாமியாக சித்தரிச்சிக்கலாம். ஆனால் பகலில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விழித்திருக்கிற சமயத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஞானி மேலே, ஒரு யோகி மேலே, இந்த சுவாமி மேலே நீங்கள் அந்த பக்தி செலுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு சாமி உங்களை விட்டு என்றைக்குமே விலக மாட்டார். உங்களுடைய விழிப்பு நிலையிலே விலக மாட்டார். உங்களுடைய நித்தில நிலையிலே விலக மாட்டார். எப்பயுமே உங்களுடைய இருப்பார். அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் உணரலாம். எப்பயுமே உணரலாம். இதில் உண்மையே இருக்குது. தன்னை வெளிப்படுத்திக்கணும், தன்னை காட்டிக்கணுங்கிற ஒரு இதுவும் இருக்கும். சில பேர் உண்மையை சொல்லுவாங்க. சாமி என் கனவுல வந்தார், இதை செய்ய சொன்னார். ஆனால் ஜென்ரலாக கனவுல வந்து இதை செய்ய சொன்னார்னு சொல்கிறது வந்து மக்கள் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே நடந்ததுன்னா அதை செஞ்சுட்டு அவங்க பாட்டில் அவங்களும் சாமியமாக இருந்துருவாங்க. ஆனால் கனவுல என் கனவுல வந்து இதை செய்ய சொன்னார், அதை செய்ய சொன்னார், உங்களை இப்படி செய்ய சொன்னார், அப்படி செய்ய சொன்னார்னா, யாரை செய்ய சொன்னாரோ அவங்க கனவுலே வந்து இவன் வந்து சொல்லுவான், அதன்படி செஞ்சுட்டுன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அப்படி சொல்லலையே. ஸோ கனவுல வந்து சாமி சொல்ல முடியும், சாத்தியம் இருக்குது. அப்படி கனவுல வந்து சொன்னால் அதை ஏற்றுக்கிட்ட பக்தர்கள் வந்து வெளியே யார்த்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை வந்து பரம ரகசியம் இல்லை, அதை வந்து அந்தரங்கமாக வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு சுவாமிக்கு உள்ள அந்த அந்தரங்கத்தை மற்றவங்களுக்கு ஏன் காட்டணும்? அந்த அந்தரங்கத்தை மற்றவங்கள்ட்ட காட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதில் பொய் தான் நிறையா இருக்கும், உண்மை இருக்காது.